மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1½ டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இதோட ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 மாங்காய் எடுத்திருக்கேன். அதை தோல் நீக்கிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்திருக்க மாங்காய் வந்து புளிப்பு கம்மியாக தான் இருக்கும். இதை நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்து வதக்கிக்கலாம். மாங்காய் வந்து சீக்கிரம் வதங்கி வரதுக்காண்டி நான் இது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ காரத்துக்காண்டி 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு தேவைங்கிறனால நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணி இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடயே கொஞ்சமாக இனிப்பு டேஸ்ட்டு தேவை. அதுக்காண்டி 100 கிராம் வெல்லத்தை தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வடிகட்டி அதையும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து வெல்லம் மண் இல்லாமல் இருந்தால் நீங்கள் அப்படியே வெல்லத்தை 100 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். என்னோடய வெல்லம் வந்து மண்ணாக இருந்தனால நான் அதை தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஓரளவு தண்ணி சுண்டி வெந்துருச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடி வந்து இடையில எடுத்து விட்டுட்டு நீங்கள் கிளறி கொடுக்கணும். இப்போ திரும்ப ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா தண்ணி நல்லா சுண்டி வந்திருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடி பிடிக்காமல். மாங்காய் இன்னும் கொஞ்சம் நல்லா குழஞ்சி வெந்து வரணும். இப்போ தண்ணி நல்லா சுண்டிருச்சு. இப்போ நம்மளோட சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் இதை வந்து ஓட்ஸ் கஞ்சியோடு சர்வ் பண்ணுறேன். கஞ்சி சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள்.